கட்சி தலைவர் வீட்டுக்கு வேலு போறாரு. அப்பாவை திருப்பியும் கட்சியில சேர்த்துக்கிட்டு அப்பாவுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க கொடுக்கணும். வேலு, நான் வேற ஒரு கேண்டிடேட்டை அந்த தொகுதிக்கு போட்டுட்டேன்ப்பா. தலைவர் காலில் வேலு விழுகிறாரு. தலைவரே, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க தலைவரே, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னப்பா இப்படி காலில் எல்லாம் விழுந்துகிட்டு இருக்க? தம்பி, வந்து இந்த தம்பியை கூட்டிட்டு போங்க. வேலுவை ஒரு 5 பேர் சேர்ந்து கூட்டிட்டு போறாங்க. வேலு கதறாரு, தலைவரே ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க தலைவரேன்னு. மாமா கிட்ட வேலு சொல்றாரு, வர்றப்ப ஒரு சிவப்பு கலர் கார்ல கத்தி இருந்துச்சு மாமா. வண்டியில ஒருத்தன் கத்தியோட உட்காந்துக்கிட்டு இருக்கான் மாமா. எனக்கு என்னமோ தப்பா தோணுது, நான் வர்றேன் மாமா. அப்ப அந்த வண்டியில கத்தியோட இருக்கிறவரு கட்சி ஆபீஸ்க்குள்ள வர்றாரு. கத்திய எடுக்கிறாரு. எல்லா தொண்டர்களும் கத்துறாங்க. எல்லா தொண்டர்களும் அந்த கத்தி வச்சிருக்கவரு காலில் விழுகிறாங்க. என்ன வெட்டிடாதுன்னு சொல்றாங்க. கத்தி வச்சிருக்கவரு தலைவரை வெட்ட வேகமா போய்கிட்டு இருக்காரு. அப்ப வேலுவும் அவங்க மாமாவும் வேகமா வந்து அவங்க கூட சண்டை போடுறாங்க. தலைவரை வேலு காப்பாத்திடுறாரு. வேலுவுக்கு என்ன வேணும்னு தலைவர் கேட்கிறாரு. எங்க அப்பாவை திருப்பியும் கட்சியில சேர்த்துக்கோங்க, இந்த தொகுதியில அப்பாவை நிக்க வைக்கணும்னு கேட்டுக்கிறாரு. தலைவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. வீட்டுக்கே வேலுவோட வர்றாரு. சிவபதிக்கு பொன்னாட அணிவிக்கிறாரு. சிவபதி கிட்ட சொல்றாரு, நம்ம கட்சியோட மானத்தையே உன் பிள்ளை காப்பாத்திட்டான், நீயும் காப்பாத்திட்ட. இந்த தொகுதியில நீ தான் நிக்கணும். தலைவரே, நெசமாதான் சொல்றீங்களா? சிவபதி, நீ இந்த தொகுதியில நின்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவ. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. வேலு மாதிரி உனக்கு பிள்ளை இருந்துச்சுன்னா எந்த தொகுதியிலையும் நீ நிக்கலாம் சிவபதி சொல்லிட்டு வேலுவுக்கும் பொன்னாட அணிவிக்கிறாரு. சக்தி இத பார்த்து ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. பரஞ்சோதியும் சந்தோஷமா இருக்காங்க. சிவபதியும் தென்னரசும் தலைவர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி ஆறாங்க. நாளை சந்திப்போம்.